ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்ய ஒருத்தர் ஆசைப்படுறாங்களா, அதற்காக தான் ரஜினி மாலத்தீவு போயிட்டு வந்திருக்காரா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஹாலிவுட் சினிமா நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த ஐஸ்வர்யா தனுஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு சில தனிப்பட்ட காரணத்தினால விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. இதையடுத்து இருவருமே சினிமாவில் கவனம் செலுத்தி வராங்க. சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை பிரபலங்கள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குறித்து பேசியிருக்கார். தனுஷை பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய ஐஸ்வர்யா உதவி இயக்குனர் ஒருவரை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ரஜினிகாந்திடம் சொன்னாராம். இதனால் கடுப்பான ரஜினிகாந்த் மகளை திட்டிவிட்டு மாலத்தீவுக்கு தனியாக கிளம்பி விட்டுட்டாராம். மேலும் ஐஸ்வர்யாவிடம் ரஜினி, தனுஷ் விவாகரத்தை பெறும் எண்ணத்தில் இல்லை, அவர் உன் மகன்கள் மீது காட்டும் பாசம் உன் மீதும் காட்டுவார், அதற்கு முன்பு எந்த ஒரு தவறான முடிவும் நீ எடுத்து விடாத அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் மகளுக்கு அறிவுரை சொன்னதாக பைல்வான் அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையாகவே பார்த்தோன்னா இப்படியெல்லாம் கூட ஒருத்தர் கூட ஒரு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்துட்டு திடீரென பிரியணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே மிகப்பெரிய அளவில் மனதில் தில் இருக்கணும் அப்படி தான் சொல்லணும். அதையெல்லாம் தாண்டி அவரை ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சுட்டு இரண்டாவதாக இன்னொருவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மனதிற்குள்ளே எப்படி தோணுது, எப்படி இன்னொருத்தருக்கு அந்த மனதில் இடம் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. சினிமா அப்படின்றது வேறு, வாழ்க்கை அப்படின்றது வேறு. இரண்டையுமே நம்ம ஒன்றாக போட்டு குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது என்னவோ நம்ம தான். நம்மளுடைய வாழ்க்கை தான் அங்கே கேள்விக்குறியாக நின்று போயிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போய் நிறைய விஷயங்களை நம்ம அனுசரித்து போனால் மட்டும்தான் நிஜமாகவே நம்மளால் நல்லபடியாக வாழ்ந்தோம் வெற்றியும் பெற முடியும். அதை தாண்டி சின்ன சின்ன காரணங்களுக்காக ரொம்பவே ஈகோ பிரச்சனைகளால் பல பிரச்சனைகள் நம்மளுடைய தலைக்கு மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அமைதியாக இருக்காது, நம்மளை சார்ந்திருக்கவங்களுடைய வாழ்க்கையும் அமைதியாக இருக்காது. இதை இன்னும் ஒரு சில சரிவர புரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவோ நல்ல பெயர் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படியெல்லாம் கூட சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் இருப்பாங்களா அப்படின்னு தான் இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இது நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெற்றோர்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.